தெய்வம் அங்கே பேசுகின்ற வார்த்தை எல்லாம் மௌனம் மௌனம். பையன்கிட்ட எதுவும் பேசினா உடனே கடிச்சிருவான், சீறி வருவான் பாம்பு கிடக்கா, பட்டார் பட்டார். கேட்டால் எரிச்சல். உழைக்கிற பணம் வீட்டுக்கு வராது. எருவு மாடி எங்கேயும் ரோட்டில் வாரவனுக்கும் வட்டிக்கும் வாசிக்கும் கொஞ்சம் கொடுக்குறான், வேண்டிய ஆட்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறான். புரியுதா? அந்த வேண்டிய ஆளுங்கிறது யார், அதைத்தான் கண்டுபிடிக்கணும். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா, எனக்கு வேண்டிய ஆளை உங்ககிட்டயே சொல்லணும், நான் அதில் சந்தோஷமாக இருக்கோம்ல. அதனால் இது ஓவர் காமெடினடா. சரி இருக்கு. மகனை திருத்தி தாரேன். பழக்க வழக்கங்களில் தப்பு இருக்குது, நட்புலையும் இருக்குது, தன் பழக்கத்துலேயும் தப்பு இருக்குது. புரியுதா? அவசியம் இல்லாமல் ஒரு லீலையில் மாட்டிக்கிட்டான், ஒரு லீலையில் மாட்டிக்கிட்டான். என்ன? அர்த்தநாரி ஈஸ்வராய நமோ நம. சொல்லுப்பா, அர்த்தநாரி ஈஸ்வரா, அர்த்தநாரி ஈஸ்வராய நமோ நம. புரிஞ்சுக்காங்கப்பா. கால் வந்துட்டுவாங்க, நீங்கள் உட்காரலாம். வாரேன். வரலாம். அவனை அந்த லாக்காக இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்டருந்து உன் மகனை விடுதலை ஆக்கித்தாரேன். அவனுடைய கடன்களை தீர்த்து தாரேன். வண்டியில் அடிக்கடி ஆட்களை கூட்டு போகவும் வரவும் கொஞ்சம் குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால் அவனை நஷ்டத்துலேருந்து மீட்டி வெற்றியாக்கித்தாரேன். உன் சின்ன பையனை 6 மாதத்துக்குள்ளே எங்கே இருக்காமனு உன் கண்ணுக்கு தெரிய வைக்கிறேன். ஃபோன் தான் அவனை நான் பேச வைக்கிறேன். இந்தா வந்து சேருவான், முன்னேறி வருவான். உங்கள்கிட்ட இருந்து அவன் முன்னேற மாட்டான். அவன் நல்ல லட்சியவனாக உயர்ந்து வருவான். சந்தோஷமாக இரு. கருமசாமிக்கு கருமசாமிக்கு ஈரோடு கோர்ட்டு நீதிமன்றம் சம்மந்தமாக தொடர்புடையது யார் யார் இருக்கா? 3 பேர் சாமி காட்டிருக்கு. யாரெல்லாம்? இல்லை இல்லை, நீதிமன்ற தொடர்பில் 3 பேருக்கு. நீங்கள் நீதிமன்றத்தை கேஸ் இருக்கா? அண்ணன் வழியா உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு உங்களுக்கு மனைவியல் நீதிமன்றத்தில் போட்டிருக்கு. முதல்ல சொத்து, 2வது அது சகோதர விஷயத்துக்கு அப்புறம். கால் வந்துட்டு வாங்க. உங்கள் 3 பேருக்குமே உத்தரவு இருக்குது, தைரியமாக நில்லுங்க. அப்படியாக்கா? எங்கள் அமெரிக்காவில் இருந்தாக்கா? பக்கத்தில் தானேக்கா? ஒரு நாள் பயணம் தானேக்கா? தூங்கி எழுந்தா ஈரோடு. மனசு நல்லா இல்லை. போ, சாமிட்ட மனத்தை கொடு. போ போ போ. நீ உங்களுக்கு கூட எதுவும் பேச்சுவார்த்தை இருக்கு, போடுங்க. போடுங்க. இந்த சொத்து சம்பந்தமான விஷயத்தை கொஞ்சம் படித்து பார்த்தேன். புரியுதா? அவசியமில்லாத 2 பேர்களை வந்து போலித்தனமாக வச்சு கூப்பிட்டு பஞ்சாயத்தும் பேசி அவங்க மூலமாக ஒரு புது அக்ரிமெண்ட்டையும் உருவாக்கி உனக்கு கிடைக்காததுக்கு என்ன உண்டோ அதை செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ கால் வந்துட்டு வா. யாரோ ஒரு குழந்தை அழுது. இந்த வழக்கில் வெற்றியாகி உன்னுடைய உரிமைகளை உனக்கு உதவியாக வாங்கி தந்தால் போதுங்களா? வாங்கித்தாரேன். ஒரு பையன் நம்ம சொல்ல கேட்பான், ஒரு பையன் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கான். ஆமாம், அவனை நல்லாக்கி கேசையும் வெற்றியாக்குறேன். உன் பிள்ளைய அரும்பு உதிராமல் காப்பாற்றுறேன். போயிட்டோம். கருமசாமிக்கு அடுத்து பேசுவோம் மகளே. கருமசாமி அதே நீதிமன்றத்தில் உரிமையியல் கோர்ட்டில் வாங்க. என்ன கோர்ட்டு? உரிமையியல் கோர்ட். நாயகனை பாட நான் முழுதாய் காத்திருந்தேன். சரிப்பா, அப்பா இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, இருதாரம் கொண்டவருக்கு. மனைவி எங்கே இருக்கானே? மனைவி வீட்டில் இருக்கு. கோர்ட்டில் என்ன கேஸு? சூட் போட்டுங்க. யார் மேலே? அவங்க அப்பா பேர். நீங்கள் போட்டிருக்கீங்க. ஆமாம்.
அவங்க அப்பாவுக்கு எத்தனை கல்யாணம்? அவங்க அப்பா தாத்தா சம்பாதிச்ச சொத்து காசு கொடுத்து அப்பா அவங்க மாற்றிக்கிட்டாங்க. கண்ணை முனுங்க என்னென்னு பார்க்கட்டும். போட்டுருவாங்களா? எஸ், ஓகே, பண்ணி தந்துடலாம். நல்லது. கால் வந்துட்டு வரலாம். உங்கள் மனைவியுடைய தாத்தாவுக்கு 2 மனைவி. அதில் ஒரு பகுதியினருடைய சாபத்தினால் உள்ள சொத்தில் இன்றைக்கி பங்கும் பிரச்சனையும் வந்திருக்கு. புரியுதா? அதனால் இப்போ 2 பேர்கள் ஒத்து வந்துட்டா உங்கள் கேஸ் அடிபட்டு போயிடலாம். அந்த 2 பேரை சரி பண்ணி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். அடிப்போம் நம்ம. கர்மசாமிக்கு என்ன மயில் வந்து இன்னைக்கு என்ன விஷயம்? முருகா என்னப்பா? எப்பா முருகப்பெருமானுக்கு எதுவும் வேண்டுதலை வச்சுருக்கீங்களா? மயிலோட முருகன் வந்திருக்க. பழனிமலைக்கு போகிறீங்களா? வேறு எந்த கோயிலுக்கு போனீங்க? வேண்டுதல் இருக்குன்னு சாமி சொல்கிறாரா? என்ன சொல்லிட்டு வந்திருக்கீங்களா? அப்புறம் அதுக்கு பேர் வேண்டுதல் கிடையாதா? என்னப்பா பிள்ளை? கண்ணை மூடி பார்க்கலாம். முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு இந்தாப்பா, இந்தா உன்னுடைய வழக்கை வெற்றியாக்கி தரேன், சொத்தை வாங்கி தரேன். நல்லா இருக்கு. அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு சகோதரன் சம்பந்தமாக மன வருத்தப்பட்ட மங்கை. கால் வந்துட்டு வரலாம். என்னம்மா சிங்கார கண்ணம்மா பக்கம் வந்த பின்னே வரலாம். உட்கார செல்லம். அண்ணங்கிறத நான் அடையாளத்துக்கு தான் சொல்லியிருக்கிறேன். உனக்குள்ள கேள்வி 2 கேள்வி நீ கேட்டுக்கலாம். என்ன வேணும்? 1. மனதை சும்மா நிதானமாக வச்சு உணர்ச்சி வசப்படாமல் கேள்வி கேட்கலாம். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. வரலாம். இப்போ இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா. யாருக்கு? என்னோட அண்ணனுக்கு. என்னத்துக்கு அந்த கேஸ் போச்சு? முதல் மேரேஜ் கேஸ் போச்சு. என்னத்துக்கு உண்டான முருகப்பெருமானை பற்றி பாடுறேன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். இருதாரம் கொண்டவருக்கு அரோகரா. உங்கள் அண்ணனுக்கு இன்னொரு மனைவி வரப்போறா, வள்ளிநாயகி. சரியா? கண்ணை மூடி என்னையை மட்டும் நினச்சி உட்காரு. அப்படியாகும். வரக்கூடிய பிப்ரவரி மாதம் அந்த கோர்ட்டில் இருக்கக்கூடிய கேஸை பற்றி காம்ப்ரமைஸனாக பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய நிலைமை வருது. அந்த பேச்சுவார்த்தையை வெற்றியாக்கி உங்கள் அண்ணனை நான் விடுவித்து தந்துடுறேன். சரிண்ணா? அதே மாதிரி வரக்கூடிய ஆவணி மாதத்துக்கு உட்பட ஒரு சிறந்த ஒரு பெண்மணியை குலவிளக்காக வர வைக்கிறேன். அதுலேயும் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறப்பான். கர்மசாமிக்கு வரேன் வரேன் வரேன். வா வா. சரி வாங்க. உங்கள் வீட்டுக்குள்ள குலதெய்வத்தில் ஒரு பெண் தெய்வம் அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கு. அதை நல்லா கும்பிட்டு வாங்க. ஜெயிச்சு கொடுவோம். நல்லா இரு மகளே. நான் ஜெயிக்கிறேன். ஆனந்தமாக இருக்கு. ஐயன் கர்மசாமிக்கு, ஐயன் கர்மசாமிக்கு. அப்படியா அப்படியா அப்படியா. காங்கேயம் ஈரோடுக்கு உத்தரவு இருக்கு. பிறகு கூப்பிட வேணாம். நீங்கள் உங்கள் இடத்துல உட்காருங்க. காங்கேயம் கண்ணன்ன கண்ணன்ன கலங்குது நினைக்குது. மண்ணு மனை சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவன். காலம் வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு இடத்த விற்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு விற்று தந்தாச்சு. இன்னும் ஒரு இடத்துல வில்லங்கம் இல்லாமல் அதை வெற்றியாக்கி முடிச்சு தந்தா போதுங்களா? தாரேன். வேற என்னப்பா வேணும்? அந்த பிரச்சனையை தீர்த்து துன்பத்தை நீக்கி துணையாக இருந்து தாரேன். இந்தா இன்னும் 3 முறை என்னையை பார்க்கவா, அதில் ஜெயிச்சு சந்தோஷமாக என்னையை பார்க்க வருவேன். நல்லா இரு மகனே. அதே காங்கேயம் எல்லை விவசாய நிலம் வைத்திருப்பவன்.
விவசாயங்கள் வைத்திரு. விவசாயம் இருக்காயா? கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா வேணும்? கண்ணை மூடி பார்க்கட்டும். உன் நிலத்துக்குள்ளே போய் பார்த்தேன். ரோட்லேருந்து இடது பக்கத்தில் இறங்கினா உன் இடம் வருது. அதில் உள்ள நேர பார்த்தோன்னா வாய்க்காலை ஒட்டி அந்த முக்கில் கொஞ்சம் புற்று கணக்க மண் உயர்ந்துருக்கு. அந்த இடத்துக்குள்ளே போனேன். வேறு எதுவும் தவறு நடந்திருக்கான்னு பார்த்தேன். கொஞ்சம் சாம்பல்களும் தகடும் இருக்குது. அதையெல்லாம் மாற்றி விவசாயத்தை நல்லா விளைய வச்சு வெட்டியாக்கி தந்தால் போதுமில்ல. கால் வந்துட்டு வா. வேற என்னப்பா வேணும்? வீட்டில் உடம்பு சரியில்லை. இந்தா இந்த விபூதி அவளுக்கு போடு. குணமாக்கி எழுப்பி கொண்டு வரேன். சக்தியாக்கி தாரேன். நல்லா கர்மசாமிக்கு. அதே காங்கேயம் எல்லை கல்யாண வாழ்வை பற்றி காட்டு வந்தது யாரு? கல்யாண வாழ்வை பற்றி காட்டு வந்தது யாரு? கடன்களை பற்றி காட்டு வந்தது யாரு? பாப்பா என்னடா பாக்கெட் என்ன வச்சிருக்க? பாட்டலாடா என்னது? புரியல. போன் சிரட்டு எழுப்பியா? லேசாக எழுப்பேன். கோயிலை போடுவியா? லைட்டாக போடுவேன். கால் வந்துட்டு சும் 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 பா. தொப்புளுக்கு கீழே சிறச்சு அடி வயிற்றுல வலிக்க ஏன்டா? அது டாக்டர்கிட்ட பார்க்க வேண்டாமா? இரணியா மாதிரி இருக்குடா முட்டாப்பையில. கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2.5 வருஷ காலமாகவே கிரகங்கள் சரியில்லைன்னு பல இடத்துல கேள்விப்பட்டுட்டேன். இதனால் வீட்டுக்குள்ளேயும் அமைதி இல்லை, ஒழுங்கான உறக்கம் இல்லை. கோயிலுக்கெல்லாம் அலைஞ்சு பிரயோஜனம் இல்லை. என்ன சாமியை நம்ம சொல்லுத? என்னமோ அங்கே சொல்லுதாங்க. சரி போவோம், ஜெயிச்சா பார்ப்போம், இல்லைன்னா விட்டுருவோம் அப்படிங்கிற அவநம்பிக்கையில் என்னையை பார்க்க வந்திருக்கேன். காலில் விட்டுவா. மனிதனுக்கு கெட்டிக்காரன் இல்லைன்னு சொல்லலாம், நல்லவன்னு சொல்லலாம், மோசமான பையனும் சொல்லலாம். என்னடா ஏன் என்னையை பற்றி நீ ஆராய்ச்சி பண்ணு, உன்னை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணக்கூடாதா? ஊருக்குள்ளே ஒரு சில சர்டிஃபிகேட் கிடக்கு. என்ன குடும்பத்தை விட்டுட்டு வேறு இடத்துலையும் நல்ல நட்பு பாசப்பட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல பையன் அப்படின்னு உன் மேலே ரொம்ப சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. காலைல வந்துட்டால கும்படிக்கிறேன். சரி மழைக்கு ஒதுங்காம யாரா இருக்கா? என்ன சூரிய ஒளிக்கு கொடை பிடிக்காதவன் இருக்கான்? பக்கத்தில் வா. உன் கடனை தீர்த்தந்தா போதும்னா என்னையை மட்டும் கண்ணை மூடி நினச்சிக்கோ. ஏய் இந்தா உனக்கு பணம் எதிர்பார்க்காம கிடைக்கும். சந்தோஷமா இருக்கு. கடன் அவளை காப்பாற்றித்தாரேன். நல்லா நல்லா கர்மசாமிக்கு. கர்மசாமிக்கு வச்சிருக்கவா வேண்டாமா? இந்த வாழ்க்கையை வச்சிருக்கவா வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி உள்ளத்தில் இருக்க. யாருக்கு இருக்கு? நான் உன்னை கூப்பிடவே இல்லையே. அங்கே இருமா. நீ பொறுமையாக இருந்தால் விபூதி தானாக கிடைக்கும். எரிச்சப்படக்கூடாது, இருக்கக்கூடாது, நிம்மதியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். கர்மசாமிக்கு என் பிள்ளையினுடைய வேலைக்கு வாழ்வுக்கு உதவி செய்யணும்னு கேட்டு யாருப்பா? இப்போ ஜெயலத்துறைடா வரட்டுவேன். காங்கேயம் பகுதி என்னண்ணே? கருப்பசாமிக்கு. இது கருப்பசாமிக்கு வாழ்க. பாத்தியா நான் எது கருப்பசாமிக்குன்னா அதே காங்கேயம் எல்லை வரலாம். கால் வந்துட்டு வரலாம், யாருனாலும் வரலாம். தாப்பன மனுமா நீங்கள் ரெண்டுரும். ஆமாம் என் பிள்ளையை பற்றி கேட்க அவனுக்கு புரியல. சரி அவங்க பேசுகிற தமிழுக்கும் நான் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா நான் சுத்த தமிழ் பேசுகிறோம்ல. பாப்பா ஆடு மாடு பட்டம் வச்சேன், பட்டிக்குள்ளே சொந்தம் வச்சேன். என்னடா வேணும் தம்பி?
ஒரே சண்டை சச்சரவாக இருக்கும் யாருக்கெல்லாம்? குடும்பத்துக்குள்ளே எல்லாம். கண்ணை மூடுங்க பார்ப்போம். குமாரா, நீ யார்? எங்கே இருக்கிறீங்க? வெற்றிவேல் முருகப்பெருமான் கோயில் எங்கேப்பா இருக்கு? பக்கத்துலேயே அதான் குமாரான்னு கூப்பிட்டேன். 100 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கோயிலாக இருக்கும் இருக்க பழங்கோயில். என்ன இடையில் கொஞ்சம் தரையெல்லாம் பேத்து போட்டிருக்காங்க, சரியாக்கிட்டாங்களா? உங்களுக்கெல்லாம் சீர்படுத்திட்டாங்களா? நடந்துக்கிட்டு இருக்கா? அந்த டேனிங்கில் போனால் ஒரு காளியம்மன் மாகாளியம்மன் கோயில் வருது. உங்கள் ஊர் தானே அது? காலை விட்டு வா. கர்மசாமிக்கு தம்பி, உன்னுடைய அக்கம் பக்கத்தில் உள்ள சில பொறாமை வளர்ச்சிகள் அதிகம். தேவையில்லாத குழப்பங்களால் கொஞ்சம் மாந்திரிகம் நடந்திருக்குன்னு வீட்டுக்குள்ளே நீங்கள் பேசிக்கிடுறீங்க. உண்மையா? நடந்தது உண்மைதான். கிரகங்களும் சரியில்லை. அவைகளை நீக்கி உங்களை அமைதியாக வாழ வச்சு தந்தால் போதும்ல. பக்கத்தில் வா, கண்ணை முடிக்கா, என்னையே நினச்சிக்கா. இந்தாடா, இனி குடும்பம் அமைதியாக இருக்கும். இழந்து போன லட்சங்கள் வீடு வந்து சேரும். சந்தோஷமாக வாழ வைக்கிறேன். இந்தா, நல்லா கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு மறையூர் மறையூர் உடுமலைப்பேட்டையிலிருந்து மூணாறு போகிற வழியில் இருக்குது மறையூர். சரானா? அது மூணாறு எல்லைக்குள்ளே தான் வரும் இல்லையா? மறையூர். மறையூர் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை மணிவண்டா. வரலாம். குடும்பத்தோடு வந்தவங்க, குடும்பத்தோடு வந்தவங்க. ஆத்திரம் கொள்ளாதே ஞான பெண்ணே, காலன்ட்டு வரலாம். மூணாரா கோணாராமா? 1 2 3. நல்ல தண்ணியா சிவன்மலையா? மூலக்கரை. அதுலேருந்து 7 கிலோமீட்டருக்குள்ளே முருகன் இருப்பார். இருக்காராமா? கீழே இறங்குனா பஸ்ஸெல்லாம் போகுமே. போடி மீட்டுக்கு போயிரும்ல பஸ்ஸு. உன்னை கூப்பிட்றீரு. இன்னொரு தடவை கால் விட்டுருவான். பஸ்ஸில் ஏறிட்டேன், அதான் பார்த்தேன், நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்குற வரத்தை கொடுன்னு உத்தரவில் இருக்குப்பா. என்ன வேணும்? எனக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக இடம் விற்காமல் இருக்கு சார். அந்த இடத்த விற்றுட்டேன். 1 எனக்கு கடன் நிறச்சி கடமாகிடுச்சு. 2 அப்போ அது விற்றா தான் இந்த நான் பிடிச்சி விற்கும். வேற வேறு இடம் செஞ்சுட்டு சாமி. அது இப்போ ரொம்ப முன்னாடி போச்சு. காலில் விட்டு வரலாம். இடையில் ஒருத்தங்கிட்ட பேசி ஒரு அட்வான்ஸ் வாங்கிறதுக்கு ஏற்பாடாகச்சு. அது என்னடா ஆச்சு? சாமி வந்து திருப்பி வேண்டாம்ட்டான் சாமி. இந்த வீடு வேண்டாம்ட்டான். அது சொந்த வீடு. அப்போ அந்த இடத்த குழு கொடுத்தா தான் வீடை நான் வாங்குவேன். அதனால் அந்த இடத்த நான் விற்று தரேன் உனக்கு, தைரியமாயிரு. ஆனால் அதுக்கு மொத்தம் 60 நாட்கள் கால அவகாசம் இருக்குது. அதுவரை நீ பொறுமையாக இருக்கணும். உன் டாக்குமெண்ட்டை படித்து பார்த்தேன். அதனுடைய பேரன்லி டாக்குமெண்ட்டெல்லாம் ஒரிஜினலாக இல்லையே. எங்கே இருக்குது? என்னப்பா? அதான் இப்போ நான் அதுக்கு முட்டா பேரால வாங்குவேன். நீ எங்கே வேணாலும் ஏமாற்றலாம். கர்மசாமி ஏமாற்ற முடியுமாடா? காலில் வந்துட்டுலாம். அதான் பேரன்லி டாக்குமெண்ட்டை காணலையே. அது என்னாச்சு? கர்மசாமிக்கு வா. ஒன்றும் கவலைப்படாத. சாமியே இதை சொல்லுதே. இந்த டாக்குமெண்ட் இல்லாட்ட யாரும் வாங்கிட மாட்டானோ, நம்ம கதை பட்டுக்கிடுமோ, அப்படி பதறாத. அந்த டாக்குமெண்ட் இருந்தானே இல்லாட்டனே உங்கள் அனுபவத்தில் இருக்குது, தீர்வையெல்லாம் இருக்கலாம், நான் வாங்கிக்கிடுறேன். ஆனால் நீங்கள் ரேட்டு கொஞ்சம் கூட சொல்லுதிய. நான் கொஞ்சம் ஒரு நிதானமான ரேட்டு சொல்லுதேன், நான் முடிச்சு தந்துடுறேன் அப்படின்னு ஒருத்தன் வந்து பேச வரான். அவனுக்கு ஒரு கமிஷன் ஒரு பாயிண்ட்டை ஏற்றி அடித்து கரெக்டாக 60 நாள் அவன் இடத்த விற்று தந்துடுறேன். சரிண்ணா?
கடத்தை தீர்த்துருவோம். இதுக்கிடையில் வயிறு இடுப்பு சம்மந்தமான வலி உனக்கு இருக்குது, அதை சரியாக்கணும். பிஸ்னஸில் வந்து ஒரு 5 லட்சம் 6 லட்சம் வரை நஷ்டமாக இருக்குது, அதையும் தீர்த்து தரேன். புதுசாக ஒரு கடை போடணும், ஏன் பேரை போடுவேடா? கால் வந்துட்டு வா, போ. அடிப்போம், அடிக்கணும் வேண்டாமா? வெற்றி மேலே கூடிய என் பிள்ளைக்கு காட்டுக்குள்ளே போகிறான், காவலுக்கு போகண்டாமா? என்ன ஒழிஞ்சிட மாட்டேங்க. என்னம்மா ஒன்றா புரிஞ்சுக்கிட்டேன், ஏம்மா நீ கவலைப்படுறப்போ? வேற மாலை இருக்கா? குளிர்ந்த பிரதேசத்தில் இருக்கிறவங்க தண்ணி அடிப்பாங்க. என்னடா என்னல ரெக்கார்ட் பண்ணுறியா? அதையும் தண்ணி அடிப்பாங்க, நீ அடிப்பியாடா? ஆ, நீ நிறுத்தியாச்சு, நான் அடிப்பேன். நானாடா? நானா வாங்கிட்டு வரலாம்ல, அங்கேருந்து வந்தவன் யோசிக்க வேண்டாமா? உன் இடத்துக்கு போனேன், முனீஸ்வரர் இருக்காரு, சுண்ணமான சாமி இருக்காரு, காரியம்மா இருக்காள, நான் கர்மசாமி இருக்கிறேன், நான் கூட வரேன்டா. அப்படி கர்மசாமிக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு ஆனந்தமா வாடா. ஜெயிப்போம். அப்படி ஓடிவா மகனே, பக்கத்தில் வாமா. நல்லா இரு செல்லம், போயிட்டா. கர்மசாமிக்கு மாலையை தூர போட்டுறக்கூடாது, கொண்டு போய் குத்து விளக்கில் போடணும். 5 நாட்கள் அப்படி அழுகாமல் உலர வைக்க வேண்டும். அருமையான பிறகு ஒரு பாக்கெட்டில் எடுத்து வச்சு நல்ல காய்ந்து சருகான பிறகு பூஜை அறையில் வச்சு கருப்பசாமின்னு நினச்சி நீ கும்பிடணும். 12 வருடத்துக்கு இந்த மாலைக்கு சக்தி. பேணும் வரை பெருமையோடு இருப்பாய். வாழ்க. வாதத்துக்கு மருந்து இருக்கு, பிடிவாதத்துக்கு மருந்து இருக்கா? இருக்கு. செவுட்டில் 2 இழுப்பு இழுக்கணும், அந்தந்த நேரத்தில் இழுத்துட்டா வாதம் போயிடும். என்னம்மா வேணும்? சரி, வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? எங்கே இருக்காரு? உன் கூட தான் இருக்காடா. கால் வந்துட்டு வா. உன் வீட்டுக்காரருக்கு உனக்கும் அடிக்கடி டக்கப்போர் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அது அவனுடைய குற்றமானு பார்த்தேன். நீ பிடிச்ச பிடியை நீ விட்டு கொடுக்க மாட்டுக்க, அதனால் அவன் கொஞ்சம் டென்ஷன் அடைதான். இந்த வழக்கை நான் ஜெயிக்க முடியுமான்னு பார்க்குறேன். கொஞ்சம் கண்ண முடி உட்கார பார்ப்போம். உன் பக்கத்தில் நேர்மை இருக்கு. ஏழை பிள்ளை, பணம் கொடுப்பேன்டா. என்ன உங்கள் ஏரியா கேரளா கவர்மெண்ட்டு தானே? ஆ, கேரளா கவர்மெண்ட்டா தமிழ்நாடா? லாட்ரி சீட்டு அங்கே உள்ள கவர்மெண்ட் சட்டப்படி உனக்கு பரிசு கிடைக்கும். நல்லா கர்மசாமிக்கு கோவில்பட்டி கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், கௌரவ பிரசாதம், அதுவே எனக்கு போதும். சமையல் மாஸ்டர் யாரடா? சமையல் மாஸ்டர். கால் வந்துட்டு வரலாம். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கொஞ்சம் கடன்களும் மன வருத்தமும் இருக்குது. உடல்நிலையும் அப்பப்போ உனக்கு சரியில்லாத சூழ்நிலை ஏற்படுது. வேறு எந்த கோளாறுகளும் இல்லை, கிரகங்கள் நல்லா இல்லை. அதனால் எல்லாம் சரியாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? கடனை தீர்த்துட்டேன். இந்தா உடல்நிலை எல்லாருக்கும் தரேன், சந்தோஷமாக போயிட்டான். அள்ளி தந்துட்டேனே, தைரியமாக ஒருத்தரும் போகிறதுக்கா? ஓ, அதே கோவில்பட்டியிலிருந்து
கேரளா வர தொழில் பார்க்குறவன். இன்னும் ஒரு தரம் காலில் வந்துட்டு வாப்பா. ஜெய ஜெய தேவி சர்வரோகிணி பகவதியே. உட்கார். கேரளாவில் நீ இருக்கிற இடத்துல பகவதி அம்மா இருக்காளா? கிருஷ்ணன் கோயில் எங்கே இருக்கு? அது பக்கத்தில் குளமும் இருக்கு இல்லையா? கால் வந்துட்டு வா. அப்புறம் இப்போ பார்த்தேன், ஒரு 3 ஆண்டு காலமாக தொழில் சம்மந்தமாக கொஞ்சம் வருமானங்கள் குறைஞ்சி கொஞ்சம் லாக்காய் கடன்கள் லைட்டாக இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணடியாருடைய உடல்நிலைகளும் கொஞ்சம் அப்பப்போ சர்க்கிள் விட்டுக்கிட்டு இருக்குது. உண்மையா இல்லையா? இந்த நிலைகளிலிருந்து மாற்ற வேணும். பிள்ளைகளுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னப்பா அப்படின்னு ஒரு கேள்வி உள்ளத்தில் இருக்குது. கொஞ்சம் உன் மனதுக்கு பிடிக்காத குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்குது. கால் வந்துட்டு வா. வேற என்னடா வேணும் உனக்கு? என்ன படிச்சிருக்கான்? அப்படியா? இப்போ உனக்கு எமர்ஜென்சிக்கு ஒரு 15,000 சம்பளத்தில் ஒரு வேலைக்கு போக வைக்கட்டுமா? போய்க்கலாமா? இந்தா ஒரு ப்ரைவேட் பேங்கில் அவனுக்கு வேலை கிடைக்கும். மூல அசத்துவம். அடுத்த கவர்மெண்ட் எக்ஸாமில் அவனுக்கு அற்புதமான ஒரு போஸ்டிங்கை போட்டு தரேன். நல்லா இருக்கு. வெற்றி அடைவாய் மகனே, வாழ்க. கர்மசாமிக்கு அதே கோவில்பட்டி எல்லை. நான் ஒரு வியாபார ஸ்தாபனம் தொடங்கணும். கர்மசாமி, எனக்கு நீங்கள் தான் முன் நின்று வழி நடத்தணும் அப்படின்னு ஒரு பெண்ணடியால் கேட்க வந்திருக்கிறாள். விழுந்துட்டான் 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 விழுந்துட்டான். என்ன பேரு? உன் பேர் என்ன பேரு? பிள்ளை இருக்கா உங்களுக்கு? அந்த பாட்டில் அந்த அந்த பெஞ்சு கீழே என்னமெல்லாம் இருக்குன்னு பார்ப்பான். அந்த வெள்ளை பாக்கெட்டை ஒதுக்கி வை. நீ சும்மா என்ன என்னெல்லாம் இருக்குடா? பிராந்தி பாட்டில் உனக்கு பிடிக்குமாடா? டெய்லி குடித்தா தான் தூக்கம் வரும். இல்லைன்னா மன உளைச்சல், இல்லைன்னா கை கால் நடுக்கம் வருதா? நடுக்கணும் தான் வரும். குடியை எப்பவுமே நிப்பாட்டேன்னா குழந்தை பாக்கியமும் கிடைக்கும், தொழிலும் நல்லா இருக்கும். என்ன பண்ணலாம்? தொழிலுக்கு தான் ரெடி பண்ணணும். பிள்ளையை பற்றி கவலை இல்லை. இருக்கிற தூரம் உழைக்கிறதுக்கு பணம் கிடச்சா போதும். வண்டியை இப்படி ஓட்டி போயிடுவோம். அதனால் வேறு எதுக்கும் நான் கண்டிஷனாக வர்றதுக்கு விரும்பலைங்க. அப்படி சொல்லுதியா? பரவாயில்ல. பார்த்தியா, நீ ஒரு பக்கம் அழுது, அவன் ஒரு பக்கம் தொழுதான். ஆக தண்ணிக்கு ஒரு காலம் வெட்டைக்கு ஒரு காலம் இருக்குது. அதனால் அவன் என்ன நினைக்கிறான்னா, இத்தனை வயதுக்கு மேலே நான் குழந்தைய பெற்று அதை சீராட்டி அது ஒரு பருவத்துக்கு வரும்பொழுது எனக்கு தளர்ந்த வயசாக ஆயிரும். அப்போ அந்த நேரத்தில் நான் அந்த வாழ்க்கையை பற்றி நான் சிந்திக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்னா தப்பாக போயிடும். இந்த பிறவியில் நமக்கு இதுதான் வாழ்க்கை. கொண்டாட்டி முறுத்தனும் உழைப்போம், சாப்பிடுவோம், தூங்குவோம், எந்திப்போம், அதுவே போதும். இந்த அடுத்த பிறவியில் முடிஞ்சால் குழந்தைய பெற்றுக்கிடுவோம் முடிவுக்கு வந்துட்டு. நீ உண்மையா இல்லையாப்பா? பரவாயில்ல, நல்லா சிந்திச்சிருக்க. கால் வந்துட்டு வா. பிள்ளையும் படிக்க வேண்டாம், பெறம்படியும் படவு வேண்டாம், சல்லையா சுவடி தூக்கி சங்கடப்படவு வேண்டாம். என்னப்பா இப்போ தொழிலை வளமாக்கி உங்களுக்கு ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கி தரேன். என் பேரை போட்டு நல்லா ஓட்டிக்காங்க, வெற்றிகரமாக ஆக்கித்தாரேன். ஆமாம், இந்தா கொடுத்துட்டு வா. என் பேரை போட்டுக்கா. நம்ம அறிவை வச்சு பிழைச்சிக்கிடுவோம், சாமியை துணையாக வச்சுக்கிடுவோம். வேறு என்னத்தை போய் கேட்க, வேறு எதையும் மனம் திறந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சாமியை கும்பிடுவோம், அதுவே போதும்னு நீ முடிவுக்கு வந்துட்டேன். இந்தா ஜெயிச்சுக்கா, வெற்றிகரமாக ஓடும். நான் உன் கூட இருப்பேன். கால் வந்துட்டு வா மக்களே. கர்மசாமிக்கு 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 வர்றான். இந்தா ஆனந்தமாக இரு பாப்பா, புண்ணியமாக இரு. சரி, குடிக்கிறது நிப்பாட்டுப்பா. பாட்டில் நிப்பாட்டுவான் கீழே விடாமல். அதே கோவில்பட்டி எல்லை. கோவில்பட்டி தொழிலை பற்றி மன வருத்தம் அடைந்து வந்தது. என்னடா தொழில்?
கால் வந்துட்டு வா.